நல்லா காலிஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நல்லா ஊறி வந்திருக்குது. ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். இது வந்து ஓவர் பாயில் ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைகளுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லா பாயில் ஆனதை கொடுத்தா ரொம்ப நல்லாவும் இருக்கும். எண்ணெயில் பொரிக்கிறதுனால கிறிஸ்பியாகவும் இருக்கும். கொஞ்சம் ஓவர் குக் ஆனாலும் எல்லாம் ஒன்று செஞ்சு இதை வந்து நம்ம தனித்தனியாக போட்டு எடுக்கும்போது ஃப்ளேவர் வைஸ் நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். வந்து நல்லா எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓவர் பாயில் ஆயிடுச்சு, மிக்ஸ் ஆனது நல்லா சோக் ஆயிடுச்சு. இது எடுத்து ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி வந்து ரெடி. எடுத்து இப்படி உதிர்த்து விட்டிங்கன்னா சில்லி மாதிரி வந்துடும். அப்படியே ஓவர் பாயில்டாகி இப்படி ஒன்று செஞ்சாலும் பரவாயில்ல, எடுத்து எப்பவும் போல் உதிர்த்து விட்டுருங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சுட்டு எடுத்து உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. இந்த கொதி அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பொரிக்கையில் வந்து ஆஃப் பாயிலில் எடுக்கிறோமா இல்லை நல்லா வெந்த விட்டு எடுக்கிறோமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். அது என்ன ட்ரிக் அப்படின்னா, நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் நல்லா பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. இந்த கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு குக்கும் ஆகிருக்கும், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும், கலர் கரெக்டாக இருக்கும், கன்சிஸ்டன்சி. அதுதான் வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு ட்ரிக். இந்த கொதி அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும்.